இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய சேஞ்சு கொண்டு வரப்போகிற டாப்பிக்காகவும் இது இருக்க போகுது. அது என்னென்னா டியூஷன் சென்டர் வெர்சஸ் ஆன்லைன் கோச்சிங். ஸோ இப்போ நம்ம சைல்டுஹுட்டில் ஈவினிங் ஆனால் பேக் எடுத்துக்கிட்டு டியூஷன் போவோம். ஒரு சின்ன ரூமில் ஒரு மாஸ்டர் இருப்பார், 10 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒருத்தர் வீட்டில் உக்காந்துக்கிட்டு யூடியூப்பில் கிளாஸ் எடுக்கிறாங்க, இன்னொருத்தர் ஆன்லைன் கோர்ஸு விற்கிறாங்க, இன்னொருத்தர் ஜூமில் கிளாஸ் எடுத்து லட்சங்களில் சம்பாதிக்கிறாரு. அப்படின்னா ஃப்யூச்சர் எது? ஆஃப்லைன் டியூஷனா இல்லை ஆன்லைன் கோச்சிங்கா? யாருக்கு ரியல் மணி, யாருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகம், யாருக்கு லாங் டேர்ம் க்ரோத்து? இன்றைக்கி அப்படியே ஸ்லோவாக ரிலாக்ஸாக டீப்பாக ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ டியூஷன் சென்டர் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல டியூஷன் சென்டர் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஆஃப்லைன் டீச்சிங் தான். நீங்கள் நேராக தான் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கலி வருவாங்க, டீச்சர் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஒரு டியூஷன் சென்டருக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் தாண்டி ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது ஜென்ரலாகவே இந்தியன் பேரண்ட்ஸ் கிட்ட ஆஃப்லைன், அதாவது நேராக போய் டியூஷன் அட்டென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நம்பிக்கை அதிகமாக இருக்கும் நம்ம இந்தியன்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட. எஸ்பெஷலி வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, வீக் ஸ்டூடெண்ட்ஸு, டிசிப்ளின் இல்லாத கிட்ஸு, இவங்களுக்கெல்லாம் ஆஃப்லைன் டியூஷன் தான் ரொம்ப சேஃபாக ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நினைப்பாங்க. என் பையன் வீட்டில் வந்து ஆன்லைனில் இருக்கான் அல்லது கேம் ஆடுறானா அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் ஆஃப்லைனில் நேராக டியூஷன் போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு இன்னமும் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அட்டண்டன்ஸ் வேணும். நேராக போனால் தான் அட்டண்டன்ஸ் வேணும். நீங்கள் ஆன்லைன் கிளாஸுனால் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்களா இல்லைன்னு கூட தெரியாது, இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களான்னு தெரியாது, லாகின் பண்ணியிருக்கலான்னு தெரியாது பேரண்ட்ஸ்க்கு. ஸோ வந்து இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸை ஈஸியாக வந்து ஏமாற்றிடுவாங்க. அதே போல் மானிட்டர் பண்ணுவாங்க. நேராக டியூஷன் போகிறப்ப டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கணும், ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், குளிச்சிருக்கணும், பேக்கு, பென்னு, நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். அதனால் எப்பயுமே வந்து ஆஃப்லைன் கோச்சிங் வந்து எப்பயுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். அது என்றைக்குமே அழியாது. ஆனால் அதில் ஒரு பெரிய வந்து டென்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது டீச்சர் டெய்லி இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா டீச்சர் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கணும். ஒரு லீவுன்னா ஊருக்கு போக முடியாது. ஸோ லாங் வெக்கேஷன் அவங்களால எடுக்க முடியாது. ஸோ ஃபேமிலி ஃபங்க்ஷனு, கெட் டுகெதர், அந்த மாதிரி எதுக்குமே அந்த டைமிங்க்கு அவைலபிளாக இருக்கணும் டீச்சரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய டென்ஷன் டீச்சருக்கு எப்பயுமே. ஸோ மார்னிங்கில் ஸ்கூலுக்கு போகணும், ஈவினிங்கில் டியூஷன் எடுக்கணும். இது வந்து ஃபுல்லாக டெய்லி சேம் ரொட்டீன் வந்து ரிப்பீட் ஆகிறப்ப அவங்களுக்கு பாடி டயர்டாகும். ஸ்டூடெண்ட்ஸு வந்து ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி கிடையாது. உங்களுக்கு தெரியும், 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 10 பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள டிசிப்ளினாக வைக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அவங்கள வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா ப்ரமோட் ஆகிற மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய வந்து கஷ்டமும் இருக்குது. ஸோ டியூஷன் சென்டரில் இன்கம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பெர் மந்த்லி 1500 சார்ஜ் பண்ணோன்னா மந்த்லி 75,000 வரும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக அமௌண்ட் வர மாதிரி தெரியும். ஆனால் அவங்களுக்கு வந்து ரெண்ட் இருக்குது, இபி இருக்குது, பெஞ்ச் இருக்கணும், ஸ்டாஃபு ப்ராப்பராக வரணும், அது ப்ரமோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. இதில் வந்து இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் வந்து கண்டிப்பாக ஒரு லோக்கலாக ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ஒரு லோக்கல் நல்ல டியூஷன் மாஸ்டரு. ஸோ நல்ல டீச்சருக்கு எப்பயுமே பயங்கரமாக லோக்கலில் நல்ல மரியாதை கிடைக்கும். ஒரு ஏரியாவில் கடைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் அவங்க ஒரு செலிப்ரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிற பெரிய அட்வான்டேஜு. ஆன்லைன் கோச்சிங் ரியாலிட்டி அப்படின்னு நம்ம வரப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக தான் இது வந்து பயங்கரமாக வந்து டெவலப் ஆகிட்டு வருது. எஸ்பெஷலாக வந்து இந்த கோவிட்லேருந்து தான் இது பயங்கர டெவலப்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் எப்பயுமே வந்து பீப்புள் வந்து ஆன்லைன் எஜுகேஷனில் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்காது அவங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைமில் ஃபோன்லேயே கோடிங்கு, ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஸ்டாக் மார்க்கெட் கோச்சிங்கு, நீட்டு கோச்சிங்கு, யூபிஎஸ்சி கோச்சிங் அப்படின்னு எல்லாமே கற்றுக்குறாங்க ஆன்லைனில். இது பார்த்திங்கன்னா ஒரு டியூஷன் மாஸ்டருக்கு 50 ஸ்டூடெண்ட்ஸு, ஆனால் ஆன்லைன் டீச்சருக்கு வந்து 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கலாம். இதுதான் அதில் இருக்கிற பிக்கெஸ்ட் அட்வான்டேஜு.
ஒரு யூடியூப் வீடியோ நீங்கள் ஒரு டைம் ரெக்கார்ட் பண்ணிட்டா போதும், பல வருஷம் அந்த யூடியூப் வந்து உங்களுக்கு இன்கம்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆன்லைன் கோச்சிங்கில் மல்டிப்புள் இன்கம் வரும். யூடியூப் ஆட்ஸ்லேருந்து பெய்டு கோர்ஸு, மெம்பர்ஷிப்பு, ஸ்பான்சர்ஷிப்பு, அஃபிலியேட் இன்கம்மு, ஆப்பு சப்ஸ்கிரிப்ஷனு, ஸோ அப்படின்னு நிறையா இருக்குது. இப்போ டீச்சர் இல்லைனா கூட உங்களுக்கு அந்த நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸில் அதுவே எனஃப் ஆனது. இது பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டு மாதிரி தான் அது. ஒரு பிராண்டு உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வந்து உங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ரியாலிட்டியில் வந்து இதுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே ஆன்லைன் டீச்சராக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து இதுக்கு காம்படிஷன் ரொம்ப ஹெவி. இதில் இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இனிஷியலாக இதுக்கு வந்து நிறைய வியூஸ் வராது. 10 வீடியோஸ் போட்டும் ஒரு 100 வியூஸ் கூட வராமல் இருக்கும். அதே மாதிரி கேமரா ஃபியர் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய டீச்சர்ஸ் வந்து கேமரா முன்னாடி பேசுகிறதுக்கு ரொம்ப வந்து ஒரு ஃபியராக இருக்கும். ப்ளஸ் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதே போல் கன்சிஸ்டன்சி வந்து இதில் எப்பயுமே இஷ்யூ தான். ரெகுலர் கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே போல் ஹேட்டர்ஸு அண்ட் கமெண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதை மென்டலி ஹேண்டில் பண்ண தெரியணும். அதே போல் ஆன்லைன் கோச்சிங் சைக்காலஜின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த அட்டென்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வந்து எப்பயுமே ஆன்லைன் டீச்சிங்கில் நம்ம ரொம்ப என்கேஜிங்காக நம்ம அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ராப்பராக வாட்ச் பண்ணணும். ஸோ ப்ராப்பர் என்கேஜிங்காக வச்சுக்கணும். மணி கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் இதில் யாருக்கு அதிகமாக வந்து இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டியூஷன் சென்டருக்கு எப்பயுமே வந்து ஆஃப்லைனில் ஸ்டேபிள் இன்கம் தான் வரும். ஆனால் ஆன்லைனுக்கு அன்ஸ்டேபிள். இனிஷியலாக கொஞ்சம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் நல்ல இதுக்கு வந்து ஸ்கோப் இருக்குது. நீங்கள் வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆகலாம். அந்த ஆன்லைன் கோச்சிங்கில் நீங்கள் நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டிங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு நீங்கள் ஃபேமஸ் ஆகலாம். இதுதான் இதில் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆன்லைன் டீச்சர் வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் கொடுக்கும். தட் இஸ் கால்டு பேசிவ் இன்கம்னு சொல்லுவோம். ஆனால் ஆஃப்லைன் டீச்சர் டெய்லி ஃபிசிக்கலி ஒர்க் பண்ணணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பயுமே ஆஃப்லைனில் நம்ம நேராக போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் வந்து அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் வந்து ஆஃப்லைன் டியூஷன் போகிறப்ப பேரண்ட்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஆனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல் ஆன்லைன் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க எல்லாருமே. இப்போ வந்து இந்த பேரண்ட்ஸு ஆக்சுவலி ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல்ஸு, அப்புறம் வந்து நிறைய நல்ல எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனையும் இப்போ நம்ம நிறையா ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதை ரெண்டும் சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு ஹைப்ரிட் மாடல் மாதிரி ஆஃப்லைனும் நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் அதை அப்படியே வீடியோவாக எடுத்து நீங்கள் கண்டிப்பாக போடலாம். அது இன்னும் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சர் ஹானஸ்ட்லி சொன்னால் ஆன்லைன் எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு க்ரோ ஆகும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போல்லாம் நிறைய ஏஐ டூல்ஸு, ரெக்கார்டு கிளாஸஸ்ஸு, ஆப்புங்க, அப்புறம் யூடியூப் லேர்னு எல்லாமே வந்துடுச்சு. ஸோ அதனால் எப்பயுமே ஆஃப்லைன் டியூஷனும் முழுசாக டிஸப்பேர் ஆகாது. ஏன்னா அந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டனும் கூட. அதனால் ஆஃப்லைன் எப்பயுமே வந்து டிஸ்ட்ராய் ஆகாது. ஆனால் அது ஒரு லிமிட் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. ஸோ பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிங் லைட் வாங்கிக்கிறாங்க, மைக்கு வாங்கிக்கிறாங்க, அடுத்த நாளே நான் ஆன்லைன் கோச் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் ரியல் சக்ஸஸ் என்ன அப்படின்னா டீச்சிங் ஸ்கில்லு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமையாக இருக்கணும், காத்திருக்கணும், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆஃப்லைன்லேயும் சேமு இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் பிகினர்ஸ்னால் கண்டிப்பாக ஆஃப்லைன் டீச்சராக ட்ரை பண்ணுங்கள். மூலமாக அதை ப்ராக்ரெஸ் பண்ணி ஆன்லைனுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. ஸோ ஹைப்ரிட் மாதிரி ரெண்டையும் சேர்த்து பண்ணுங்கள். யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஸ்மால் ரெக்கார்ட் லெசனாக வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஃப்யூச்சர் அப்படிங்கிறத
உறுதியாக சொல்ல முடியும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், டியூஷன் சென்டர் பெஸ்ட்டா இல்லை ஆன்லைன் கோச்சிங் சென்டர் பெஸ்ட்டா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவதுனா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.